திருச்சியில் மலேசிய பொண்ணு. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி பாட்டி காலத்து பருப்பு உருண்டை குழம்பு. வாங்க இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 1/2 கப் துவரம் பருப்பு, 1/4 கப் கடலை பருப்பு, 1/4 கப் பாசிப்பருப்பு, இது எல்லாத்தையும் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். பாருங்கள், பருப்பு நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதில் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூடவே பூண்டையும் சேர்த்துக்கலாம். கூடவே சோம்பையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்ல மைய அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதில் பொடியை நறுக்கின வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். கூடவே கருவேப்பிலை, மல்லி இலை, உருண்டைக்கு தேவையான உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டு சிறிய சிறிய உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். பாருங்கள், இப்போ உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பேனில் நல்லெண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் இதில் கடுகு, வெந்தயம், வெங்காயம், கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம நறுக்கிய தக்காளியும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் மசாலாவை சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மிளகாய்த்தூள், கடைசியாக குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இதில் புளி கரைச்சலையும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போ குழம்புக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம். கடைசியாக இதில் தேங்காய் பாலை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா கொதி வர ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை சிம்மில் வச்சு எல்லா உருண்டைகளையும் குழம்புல சேர்த்துக்கலாம். பத்து நிமிஷம் சிம்மிலே வச்சு உருண்டையை வேக வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உருண்டை நல்லா வெந்திருக்கும். கடைசியாக இதில் மல்லி இலையை தூவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு அப்பளம் மட்டும் போதுங்க, வேறு லெவலில் இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் வீட்லேயும் ஒரு முறை இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.